என் பேரை பார்த்தா துண்டு துண்டா வச்சு கழுத்தெல்லாம் 5 வெட்டுங்க எனக்கு தொண்டையிலேயே. வாயெல்லாம் கட்டு, கையில கட்டு, காலில் கட்டு. அவன் போட்டிருந்த சட்டையை வச்சு அவன் கழுத்தண்ணியை அடிச்சிருக்காங்க. அவங்களே கொண்டுட்டு அவனை சாப்பாடு போட்டுட்டு போயிருக்காங்க. அவன் ஃபோனு, அவங்க ஸ்கூட்டி சாவி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு கஞ்சா பாயில அந்த பையனை வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. தொண்டையெல்லாம் அறுத்து, காலை கட்டி, கையை கட்டி, வாயை கட்டி. எதுக்கு? இது போதனால தானே இந்த மாதிரி பண்றாங்க. சோழவரம் அருகே 17 வயது சிறுவன் வீட்டில் கை கால்கள் கட்டப்பட்டு கழுத்து அறுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். சடலத்தை கைப்பற்றிய போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். கஞ்சா போதையில் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதால் போலீசார் தீவிர ரோந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அவங்க இருக்கிறது இங்க அலமாரி. அவங்க தீபாவளிக்கு முன்னால செம்மஞ்சேரிக்கு அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தாங்க. போயிருந்துட்டு நேற்று என்ன பண்ணிட்டான், அம்மா எனக்கு வேலை இருக்குது, நான் வேலை செய்யணும், போய் நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லி கிளம்பிட்டாங்க. அப்போ எங்கள் பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, வேண்டாம் நீ இங்கே இரு, நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா போகலாம் அப்படின்னா, இல்லைம்மா எனக்கு இந்த ஊரில் இருக்க பிடிக்கல, எனக்கு நான் வீட்டுக்கு போகிறேன், நான் வீட்டில் போய் எது என்ன இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவன் ஒண்டியா கிளம்பி வந்திருக்காங்க. வந்து வேலைக்கு போயிருக்கான். வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறான். வந்து நைட்டு அவங்க அண்ணி வீட்டுக்கு போயிருக்கிறான். அண்ணன் வீட்டுக்கு போய் எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுங்கன்னு இருக்கான். சாப்பாடு போட்டிருக்காங்களாம். போட்டது சாப்பிட்டானாம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தானாம். வீட்டுக்கு வந்து உள்ளே போய் படுத்துருந்தானாம். இவங்க 4 பேரும் வந்திருக்காங்களாம். ஆனால் நைட்டில் நடக்கலை. இது காலையில் தான் நடந்துச்சுன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ண வந்தவங்க சொன்னாங்க. இது காலையில் நடந்துக்குது, நைட்டுலாம் நடந்துருந்தா உடம்பு பறிச்சுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நாங்கள்லாம் எங்களுக்கு ரிசல்ட் வந்தது 2 மணிக்கு. இந்த மாதிரி கொண்டுட்டாங்க, வெட்டியை கொண்டுட்டாங்கன்னு. யாருன்னு கேட்டால் பாபு அப்படின்னோட நாங்கள் அங்கேருந்து போய் நான் வீட்டுக்குள்ளே ஓடி போய் பார்த்துட்டோம். என் பேரை பார்த்தா துண்டு துண்டா வச்சு கழுத்தெல்லாம் 5 வெட்டுங்க எனக்கு தொண்டையிலேயே. வாயெல்லாம் கட்டு, கையில் கட்டு, காலில் கட்டு. அவன் போட்டிருந்த சட்டையை வச்சு அவன் கழுத்தண்ணியை அடிச்சிருக்காங்க. எல்லாரும் பார்த்து கொம்பியே கவுச்சி போச்சுங்க. சரி எதுக்குமே போக மாட்டாங்க. யார் வீட்டுக்கு வம்புக்கும் போக மாட்டான். வேலை உண்டு, அவன் வீடு உண்டு. அதுதான் அவனோட இது எப்போ விரோதம்னு அதுவும் எங்களுக்கு தெரியாது. அதில் தான் போனமா பார்க்குற மாதிரி தான் இதான் சார் நடந்தது எனக்கு தெரியுது. அதான் பையன் என்ன பண்ணிட்டு இருந்தாமா? பையன் வெல்டிங் வேலை செய்யணும். அவனோட ஃப்ரெண்டு சொல்லவும் தான் அந்த எங்கள் பெரிய பேரனுக்கே தெரியும். அவங்க கதை எப்படி சொன்னாங்க, அதனால் அவங்களே கொண்டுட்டு அவனை சாப்பாடு போட்டுட்டு போயிருக்காங்க. அவன் ஃபோனு, அவங்க ஸ்கூட்டி சாவி எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிருக்காங்க. அவ்வளோதான். இந்த வேலை இருந்தால் மட்டும்தான் அவன் இந்த வெல்டிங் ஷாப் வேலை நல்லா படிச்சுன்னு இருந்தான். படிப்பு அவனுக்கு மண்டையில் ஏறலன்னு சொல்லிட்டான். எனக்கு படிப்பு ஏறல, நான் என்ன வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னான். ஃபஸ்ட்டு இந்த வெல்டிங் வேலைக்கு தான் போனான். அப்புறம் பாதியில் என்ன ஆச்சுன்னு தெரியல, நின்றுட்டான். நின்றுட்டு திருப்பி எனக்கு அந்த வேலையே நான் போகிறேன் அப்படின்னு போனவன் தான். வீட்டுக்கு எதிர்க்கவே ஒரு கொலை பண்ணிட்டு போயிட்டானுங்க. இந்த அளவுக்கு சாதாரணமாக இருக்குது இந்த அலமாதி. இன்னொன்று சொல்ல போனோம்னா சின்ன சின்ன பசங்க கையிலலாம் போதை, மாத்திரை, ஊசி எல்லாம் பழக்கம் அதிகமாக இருக்குது. என் வீட்டுக்கு பின்னாடியே அதிக பேர் இருக்கானுங்க. ஒரு கொலை நடந்திருக்கு. அது மோட்டிவா இல்லை என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரில. இருந்தாலும் நீங்கள் பார்த்து கவர்மெண்ட் மூலியமா விசாரணை பண்ணணும். உண்மையை சொல்லணும்னா நம்ம வீட்டிலேருந்தே நிறைய தொல்லை இருக்குது. இப்போ நம்ம தான் வெளியில் வர மாதிரி இருக்குது. இப்போ ஆறுதலாக அரசாங்கமும் 2 தடவை, 1க்கு 2 தடவை 3 தடவை சும்மா ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு போனாலே போதும். எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். போலீஸ்காரங்களை சொல்கிறேன், அரசாங்கத்துன்னு. அவங்க ஒரு 1க்கு 2 3 தடவை நம்ம ஏரியாவுக்குள்ளே சும்மா எதுவும் செய்ய வேணாம். நம்ம சும்மா ஒரு ரோந்து பணின்னு ஒன்று இருக்குது. அவங்க பார்த்துட்டு போனாலே நம்மளுக்கு சந்தோஷம். அதாவது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், அதான் 17 வயசு 15 வயசு சின்ன பசங்க தான் அதிகமாக இங்கே சுற்றுறாங்க. அவங்க அதிகமாக சுற்றுற நோக்கம் பார்த்தீங்கன்னா போதை பழக்கம் தான். போதை பழக்கத்துக்கு அடிமை நிறைய அங்கங்கே தெருமுனையில் கூட்டமாக நிற்கிறது அந்த மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு அதோட விளைவு அவங்களுக்குள்ள சண்டை என்னன்னு தெரியல. ஒரு 17 வயசு மதிப்பு தக்க ஒரு பையன் கொலை செய்யப்பட்டிருக்கான். அது இப்போதைக்கு வெளியே நடந்திருக்கு. இதே சம்பவம் மேற்கொண்டு நடக்காம அனைவரும் குடும்பங்களோட வசிக்கிறாங்க. அவங்களோட பாதுகாப்பை இந்த அரசாங்கம் கண்டிப்பா இந்த பகுதியில் உறுதி செய்யும் அளவுக்கு காவலர்களுக்கு சப்போர்ட்டாகவும் இந்த மீடியா தரப்பு வாயில நான் தெரிவிச்சேன்.
போதையில தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க போல, கஞ்சா போதையில. ரொம்ப கொடூரமான வழக்குல வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு. சின்ன சின்ன பசங்களாம் வந்து மிட்டாயி, ஒரு கஞ்சா போதையில வந்து அந்த பையனை வெட்டி போட்டு வச்சிருக்காங்க, தொண்டையெல்லாம் அறுத்து, காலை கட்டி கையை கட்டி வாயை கட்டி. எதுக்கு இது போதைனால தானே இந்த மாதிரி பண்றாங்க. இது என்ன மோட்டிவ் சொன்னா இல்லை என்னன்னு, இவங்களுக்குள்ள ஏதாவது தகராறா என்னன்னு தெரியல. இங்கே காலைல ஒரு 12 மணிக்கா சவுண்டு கேட்டுச்சு. எல்லாரும் கூட்டமாக நின்றுருந்தாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்தோம். வந்தால் ஒரு பையனை கழுத்தை எடுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது உள்ளே போய் நாங்கள் பார்த்துட்டு அதோட வெளியே வந்துட்டோம். அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்களாம் வந்து உடனே எல்லாம் பார்த்துட்டு போனாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வாட்டி இப்படி நடந்திருக்கு. நான் என்ன மக்களுக்கு நிறையா இருக்கனால ரொம்ப அச்சப்படுறாங்க இப்போது. இது புதுசாக நடக்கிறதுனால எந்த பசங்க வந்து பண்ணாங்க யார் எதுன்னு தெரில. ஆனால் இதுக்கு என்னென்னா போலீஸ்லாம் அப்பப்போ ரவுண்ட்ஸ்க்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் இந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்க கொஞ்சம் வந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். உள்ளக்க அவங்க அடிக்கொருக்கா வந்து ரவுண்ட்ஸ்க்கு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நேற்று நைட்டு நடந்திருக்கு. இன்னைக்கு பகலில் ஒரு 12 மணிக்கு மேலே தான் தெரிஞ்சுது. அவங்க இப்போ இறந்தவருடைய அண்ணா ஃபோன் பண்ணி பார்த்துருக்காரு. பையன் ஃபோன் எடுக்கலை. அப்புறம் அவங்க தெரிஞ்ச ஆளுக்கு இன்னொரு பையனுக்கு ஃபோனு போட்டு கேட்டால் வீடு பூட்டிக்குது அப்படின்னு. சரி பூட்டை உடச்சி பாரு அப்படின்னு இருக்காங்க. பூட்டை உடச்சி பார்த்தா உள்ளே பையன் இறந்து கிடக்குறான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாம் விசாரித்து பாடி எடுத்துன்னு போயிட்டாங்க. கை காலை கட்டிட்டு கழுத்தை வந்து அறுத்துருக்காங்க.